नीलाधुण्डस्तनगिरिधडी शुद्धमुद्बोध्य कृष्णं पारार्त्यं स्वं सुदिसदशिरः सिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्वचिनिटलिदं ह्याबलात् कृत्य भुङ्क्ते क्रोधा तस्यै नम इदं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரண்டற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிற் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிற் கொடுத்தாளை சொல்லு சூடிற் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேண்டடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. அடியேனின் அன்பான நமஸ்காரங்கள். இன்னைக்கு 16வது நாள் பாசுரம். நாயகனாய் நின்ற நந்தகோபன் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய இந்த அற்புதமான பாசுரம். இந்த 16வது பாசுரத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கே ஆஹா இப்படியே ஆண்டாள் அனுபவிச்சிருக்கா அப்படின்னு நமக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான் இருக்கும். ஏன்னா இவ்வளோ சின்ன குழந்தை, இப்போ அவள் இந்த பாசுரங்கள் சொல்லும்போது அவளுக்கு 12 வயசு குழந்தை தான். அப்படி இருந்தும் இவ்வளோ ஞானமா, ஏன்னா தாயாரோட அம்சமாச்சு அவ, இவ்வளோ ஞானத்தோட கூட இப்படியெல்லாம் கொடுக்க முடியுமா? அவ்வளோ அழகான தமிழா, அவ்வளோ அழகான விஷயங்களா அப்படின்னு தோன்றக்கூடியதான பாசுரம் தான் இன்னைக்கு இந்த 16வது பாசுரம். இதில் இன்னொரு விசேஷம் இருக்கு, அது என்னங்கிறத அனுபவிப்போம். அதற்கு முன்னாடி பாசுரங்களை அழகாக சேவிச்சுட்டு இந்த பாசுரத்துக்கு உண்டான விளக்கங்கள், அதற்குண்டான திவ்யதேசம் இதெல்லாம் அனுபவிப்போம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பானே, நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமியரோப்புக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நின்னலே வாய் நேர்ந்தான், மாயன் மணிவண்ணன் நின்னலே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலெழப் பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதேயம்மா, வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதேயம்மா, நீனேய நிலை கதவம் நீ கேளோர் எம்பவாய். ரொம்ப அற்புதமான பாசுரம், ரொம்ப அழகான குரலில் இப்போ நம்ம கேட்டோம் இல்லையா? இப்போ நாயகனாய் நின்ற நந்தகோபானுடைய கோயில் காப்பானே அப்படின்னு இந்த பாசுரத்தை ஆரம்பிக்கிறா. இதில் என்னன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இப்போ இந்த 6வது பாசுரத்துலேருந்து 15வது பாசுரம் வரைக்கும், அதாவது நேற்றைய காலை பாசுரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதிலெல்லாம் இந்த ஆயுள் சிறுமீரை எழுப்புவது போலான பாசுரம். வரேன்னு சொன்னியே, நீ வரமானாமல் தூங்கின்னு இருக்கியே, சோம்பலாக தூங்கலாமா, அந்த கண்ணனை சேவிக்க வரமாட்டியா, அந்த ராமனை சேவிக்க வரமாட்டியா அப்படின்னு அந்த சிறுமியர்களை அழைக்கிற மாதிரி, சிறுமிகளை அழைக்கல, நம்மளை அழைக்கிறா. ஏன்னா அந்த அவள் ஆயக்குள்ள சிறுமியா இருந்து அந்த பாசுரங்களை கொடுத்துருக்கா. அவள் அவதரிச்சது கலியுகத்துல தான். அப்போ அவள் அழைக்கிறதெல்லாம் நம்மளை. அப்போ இப்படியெல்லாம் அழைச்சிட்டு கூடியிருந்து குழந்தையிலோ ரெம்பாவாங்கிறதுக்கு ஏற்றாவோட எல்லாரையும் அழைச்சிட்டு போறான். இப்போ இந்த 15 நாள் பாசுரத்துல, இந்த 10 நாள் பாசுரத்துல எல்லாரையும் அழைச்சிட்டு அவ கோயிலுக்கு கிளம்பிட்டான். இப்போ கோவிலுக்கு கிளம்பிட்டா இல்லையா, எல்லாரும் வரா இல்லையா? இப்போ இந்த இடத்துல இதிலிருந்து ஒரு 5-6 பாசுரங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த நந்தகோபானுடைய வாயில் காப்பானையும் அந்த உள்ள போறா, அதாவது அந்த பெருமாளோட கோயிலுக்கு போற மாதிரி. அதே சமயத்துல இந்த இடத்துல இந்த கோயில் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நந்தகோபனோட மகனாக வளர்றாரு. அந்த கிருஷ்ணர் இருக்கிற ஒரு இடமே அந்த அரண்மனையே ஒரு கோயில் தானே. அதில் அந்த இடத்த நோக்கி தான் அவள் போறா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
கோயிலுக்கு தான் நம்ம எல்லாம் போறோம், பாசுரங்கள் அப்படித்தான். ஆனா இந்த இடத்துல ஒரு ஆயசிறுமியா, அப்ப அந்த இடத்துல கிருஷ்ணர் வளர்றாரு இல்லையா, கிருஷ்ணர் இருக்காரு ஆயர்பாடியில. அப்ப அந்த கிருஷ்ணனோட இல்லத்துக்கே போறான். அப்படிப்பட்டதான பாசுரங்கள் தான் அது. ரொம்ப அழகாக இருக்கும். வாங்கும் என்ன சொல்ல வரான்னு பார்ப்போம். நாயகனாய் நின்று நந்தகோபானுடைய கோயில் காப்பானே. இப்போ எல்லாரும் போறா. அது பெரிய அரண்மனை. அந்த காலத்தில் அரண்மனை அப்படின்னாலே கோயில் தான் சொல்லுவான். ஏன்னா அது வந்து அரசாங்கம், ராஜா இருக்கிற இடம் இல்லையா, அதனால நேரம் அங்கே போறா. இந்த நந்தகோபான் அப்படின்னு சொல்லும்போது இவர் மிகச்சிறந்த வீரர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, ராஜவம்சத்தை சேர்ந்தவர். அவர் இந்த இடத்துல இந்த ஆயர்பாடியில் இங்கே இருக்கிறவர்களுக்கெல்லாம் அவர் தான் தலைவர். அவரோட இல்லத்துக்கு போறா. அவரோட அரண்மனைன்னு சொல்லும்போது, ஏன்னா தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரியன்னு நம்ம ஒரு பாசனம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. அப்போ அந்த ஊர்ல பெரிய பெரிய மாளிகைகள் கூட கோபுரங்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடமா தானே அது இருக்கணும். அப்போ இவரோட அரண்மனை நல்லா தானே இருக்கணும் இல்லையா. நந்தகோபாலோட அரண்மனை நல்ல பெரிய அரண்மனையா தானே இருக்கணும். அந்த அரண்மனையில வாயில் காப்பான் இருப்பான் இல்லையா. இப்ப முதல்ல என்ன சொல்றான்னா, முதல்ல இந்த வாயில் காப்பாடை முதல்ல அவன் புரிஞ்சுக்கணும். எதற்காக எல்லாரும் நாங்க வரோம் அப்படிங்கறத அவன் புரிஞ்சுக்கணும். உள்ள விடணும் இல்லையா. வாச கதவுல நிக்கிறானே, அதனால முதல்ல சொல்றா, நாயகனாய் நின்ற, அதாவது நீதானே நல்லவன நாயகனா நிக்கிறிய இந்த இடத்துல. இந்த நந்தகோபாலன் இருக்காரு, அந்த கோபாலன் இருக்கானே உள்ள, அந்த கோபாலன் இருக்கக்கூட அந்த கோயில், இந்த அரண்மனையை காப்பவன் நீதானே. ஏன்னா உனக்கு தானே நீதானே எல்லாரையும் யாரை உள்ள விடணும், யாரை உள்ள விடக்கூடாது, யாருக்கு கிருஷ்ணருக்காக அப்படியே கிருஷ்ணர் பக்தியில் அப்படியே நின்று இருக்கியே அப்படின்னு சொல்றாவோ. கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே. இந்த இடத்துல நம்ம பொதுவாக கோயிலுக்குள்ள போறோம்னு வச்சுக்கோங்களேன். பெருமாள் கோயிலுக்கு போகும்போது கொடிக்கம்பம், துவதஸ்தம்பம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கொடிக்கம்பம் என்ன பண்ணுவோம், முதல்ல கொடிக்கம்பத்தை சேவிச்சிடணும். எப்பவுமே கோயிலுக்கு போன நுழைஞ்ச உடனே கிழக்கு முகமாக கொடிக்கம்பத்தை சேவிக்கணும். ஏன்னா கொடிக்கம்பத்தை சேவிச்சதுக்கு அப்புறம் தான் பெருமாளை உள்ள போய் பார்க்கணும். இப்போ இந்த கொடிக்கம்பம் நடுவில் நிற்கும், பெருமாளுக்காக காவல் காத்து நிற்கும். அப்போ அந்த இடத்துல சொல்றா, அந்த கொடி தோன்றும், அப்பேற்பட்ட அந்த கொடி இருக்கக்கூடிய அந்த தோரணமாக இருக்கக்கூடிய அந்த வாயிலை காப்பானே அப்படின்னு இந்த வாயில் காக்குறான் இல்லையா. அவன் அவ சொல்றா, இந்த மாதிரி வாயில் காப்பானே, மணிக்கதவும் தாழ்த்துவாய். ஏன்னா பெரிய கதவு இல்லையா, அந்த அந்த ஆயர் சிறுமியே ஒரு பெரிய கதவுன்னு சொன்னாலே இது அரண்மனையாச்சே, இதுல எவ்வளோ பெரிய கதவுகள் இருக்கும், மணியெல்லாம் இருக்குமே. அப்படி மணிகள் திறக்கும் போது கலகலகலகலன்னு சத்தம் கேட்கும் இல்லையா. அப்போ அதுல கண்ணன் விழிக்க நேரம் டைம் இருக்குமே, கண்ணன் விழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமே. அதனால மணிக்கதவும் தாழ்த்துவாய், நீ இந்த கதவை திறந்து விடக்கூடாதா. நாங்கள் எல்லாரும் கூடி இருந்து வந்திருக்கோமே, எதற்காக வந்திருக்கோம் தெரியுமா, ஆயர் சிறுமியோருக்கு அரைபறை. அதாவது நாங்கெல்லாம் வந்திருக்கோம், எதுக்கு எப்படி திரும்ப வந்திருக்கோம், ஏன் திரும்ப வந்திருக்கோம், அந்த கண்ணனை பார்க்க வந்திருக்கோம். அந்த கண்ணன் இருக்கான் பாருங்க, நேத்தே சொல்லிட்டான், நீங்க எல்லாம் வாங்கோ, உங்களுக்கெல்லாம் பறை தரேன் இடத்துல சொல்லும்போது உங்களுக்கெல்லாம் மோட்சத்தை கொடுக்குறேன் அப்படின்னா நல்லது செய்யற நிறைய இருக்கு இல்லையா. பறை அப்படிங்கிறதுக்கு நிறைய விதமான காரணங்கள் இருக்கு, நிறைய விதமான அர்த்தங்கள் இருக்கு. இந்த இடத்துல பறை அப்படின்னு சொல்லும்போது அவள் இந்த உங்களுக்கு எல்லாருக்கும் நான் உங்களுக்கு காட்சி கொடுக்குறேன், உங்களுக்கு நான் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க கேட்டதெல்லாம் கொடுக்குறேன், எல்லாரும் வாங்கோ, உங்களோட கோரிக்கைகள்லாம் என்ன அதெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு நேத்திக்கே எங்களுக்கெல்லாம் சொல்லிட்டான். இந்த ஆயுசீமர்கள்லாம் அதனால தான் சேர்ந்து வந்திருக்கோம். நேத்திக்கே சொல்லிட்டானே அரை பறை, அவன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டான் அந்த பறைய. மாயன் யாரு, அவன் மாயனாச்சே, மணிவண்ணன். அந்த மணிவண்ணன் இருக்கானே, அந்த சாட்சாத் அந்த கிருஷ்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் அப்படின்னு இடத்துல சொல்லும்போது வாக்கு கொடுக்குறான். அவன் நேத்தே எங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டான், நீங்க வாங்கோ, நான் உங்களுக்கு இருக்கேன், நீங்க வாங்கோ அப்படின்னு நென்னலே வாய் நேர்ந்தான்னு சொல்றாவோ. அவன் அப்படின்னு சொல்றான். அந்த தோரண வாயில் காப்பான்கிட்ட சொல்றான், கதவை தர நேத்திக்கே சொல்லிட்டான் கண்ணன் நீங்களவான்னு சொல்லிட்டான். இப்போ நம்ம அந்த பெரிய மனுஷாலாம் நம்ம பெரிய பெரிய இடத்துலலாம் போய் பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் இல்லாமல் பார்க்க முடியாது இல்லையா. அப்போ என்ன பண்ணுவா, ஒரு விசிட்டிங் கார்டோ இல்லை அவரோட ஒரு மொபைல் நம்பரோ இல்லை ஒரு அப்பாயின்மெண்ட் சொல்லியிருப்பா. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், வாசலில் இருக்கிற அந்த ரிசப்ஷனிஸ்ட்கிட்டயோ அவட்ட என்ன சொல்லுவோம், நேற்றுக்கு எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாரு, எங்கள் பேர் இதுதான், இது மாதிரி கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி தான் இந்த இடத்துலையும் அவன் எவ்வளோ பெரியவன் இல்லையா, பெரியவன், ரொம்ப மிக பெரியவனாச்சு அவன். அதனால நேற்றுக்கே எங்களுக்கு சொல்லிட்டான், எங்களை வான்னு சொல்லிட்டான், வான்னு சொன்னதுனால தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றா. தூயோமா வந்தோம், அப்படியே வரல, நாங்கள் எல்லாரும் குளிச்சுட்டு நீராடிட்டு காலையில் அவனையே நினைச்சுண்டு அவனை எங்களோட தூக்கத்தெல்லாம் கெடுத்துட்டு எங்கள் தூக்கத்தெல்லாம் விட்டுட்டோம். நாங்கள் இப்போ குடாகேஷன் ஆகிட்டோம், அர்ஜுனன் மாதிரி. அர்ஜுனன் லக்ஷ்மணன் மாதிரி நாங்கள் குடாகேஷன் ஆகிட்டோம். எங்களுக்கு இன்னைக்கு வரப்போகிறோம், அந்த கண்ணனை பார்க்க போகிறோம் நினச்சிட்டு நாங்கள் தூக்கத்தெல்லாம் விட்டுட்டோம், தூயமாய் வந்திருக்கோம். நாங்கள் துயிலிழ பாடுவான், அவனோட துயிலிழத்துக்கு திருப்பள்ளி எழுச்சி பாட போகிறோம். ஏன்னா நீ என்ன கதவை திறந்தாதான் நாங்கள் பாடுறதை அவனுக்கு கேட்கும், அப்போதான் அவனை நாங்கள் எழுப்ப முடியும். துயிலிழ பாடுவான், வாயால் முன்னம் மாற்றாதே. இந்த மாதிரி திறக்க மாட்டேன் அதெல்லாம் கிடையாது, எல்லாம் வெளியில் போங்க
அப்படிலாம் சொல்லாத. நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு காலையில் எழுந்து அந்த கண்ணனை பார்க்கணும், வாக்கு கொடுத்துருக்கான், அவனை பார்க்கணுன்னு ஆசையில் வந்திருக்கோம். அவனை பற்றின நாம் சங்கீதத்தை பாட போகிறோம், அவனோட புகழ பறக்க சொல்ல போகிறோம். நாங்கள் அவன் தூயில நாங்கள் எழுப்ப போகிறோம். அதனால் எங்களுக்கு கொஞ்சம் உள்ள விடுறியா? மேட்டான்னு சொல்லாதேப்பா, நீ நேய நிலைக்கதவும் நீ கேளோ ரொம்பாவாய். இந்த கதவை முதல்ல திறந்து விடு, நாங்கள் உள்ளே போய் அந்த நந்தகோபனுடைய அந்த கிருஷ்ணனை நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லக்கூடியதான அச்சரமான பாசுரம். இப்போ இந்த இடத்துல நாயகனாய் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அவன் வந்து இப்போ அரண்மனைக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல அவன் இருக்கிற இடம் அரண்மனை கோயில். நமக்கெல்லாம் என்ன சொல்றாவோ, கோயிலுக்கு போங்கோ. அவ சொல்ற விஷயங்கள்லாம் அந்த கோவில்ல என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் அந்த அரண்மனைக்கிலேயே இருக்கும். அதைத்தான் அவ சொல்ல வரா. அந்த மாதிரியான பாசுரம் தான் இது. சரி, பாசுரங்கள் சரிதான். இப்போ இந்த பாசுரத்துக்கு 2 திவ்ய தேசங்களை நம்ம ஆச்சரியமாக அனுபவிக்கலாம். எப்படி 2 திவ்ய தேசங்கள்? நேய கதவும் நெல்லிக்கதவும் தானே சொல்றா அப்படின்னு பார்த்தா ஸ்ரீவைகுண்டம் அப்படின்னு 80வது திவ்ய தேசம். இந்த ஸ்ரீவைகுண்டம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானோட க்ஷேத்திரம் சொல்லுவா. எத்தனை பேர் அந்த கோயிலுக்கு இந்த திவ்ய தேசத்தை போய் சேவிச்சுட்டு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் மறக்கவே முடியாத அற்புதமான திவ்ய தேசம். எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த வாசல் பக்கத்துலேருந்து அந்த பெருமாளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 7 கதவுகள் இருக்க மாதிரி இருக்கும். அதாவது 7 பிராகாரங்களை தாண்டி தான் அந்த பெருமாளை சேவிக்கிற மாதிரி தான் அந்த கோயில் இருக்கும். வெளியிலிருந்தே இந்த இதெல்லாம் சினிமாலெல்லாம் காமிப்பா இல்லையா, ஸ்ரீவைகுண்டம் அப்படி பார்க்கும்போது கதவு அப்படியே திறக்கிற மாதிரி காமிப்பா இல்லையா, அப்படி இருக்கும் இந்த கோயில். எல்லாருமே சேவிச்சுட்டு வாங்க, ஆச்சரியமா இருக்கும். ஸ்ரீவைகுண்டம் அப்படின்னு உண்மையிலேயே இந்த ஸ்ரீவைகுண்டம் பெருமாள் இந்த இடத்துல அப்படியே இறங்கி வந்துட்டாரோ அதே மாதிரி அப்படியே இருக்கும். அந்த ஸ்ரீவைகுண்டம் இடத்துல எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். என்ன ஒன்று அங்கே பார்க்கடல், அந்த பார்க்கடல் மட்டும் இருக்காது, ஆனால் பெருமாள் அங்கே இருப்பார், ரொம்ப ஆச்சரியமா இருப்பார். அது மாதிரி அழகான திவ்யதேசம் தான் இந்த ஸ்ரீவைகுண்டம். ஏன்னா இந்த இடத்துல வந்து அந்த மணிக்கதவும் தாழ்த்திரவாய் அப்படின்னு சொல்றாளே, இப்போ இந்த இடத்துல 7 மணிக்கதவு இருக்கு இந்த திவ்ய தேசத்துல. அப்படியே திறந்து 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 நீங்க போய் பார்க்கலாம். அவ்வளவு அழகான திவ்ய தேசம் தான் இந்த ஸ்ரீவைகுண்டம் அப்படிங்கிற திவ்ய தேசம். அதனால ஆண்டாள் நிச்சயமாக இந்த திவ்ய தேசத்துக்கு மங்களாசாசனம் செய்திருப்பல் அப்படிங்கிறது அடியேனோட எண்ணம். இப்போ இந்த இடத்துல சில கதைகள் இருக்கு, அது என்னதுன்னு பார்ப்போம். இந்த இடத்துல ஊர் பெயர் காரணம் இருக்கு இல்லையா, ஸ்ரீவைகுண்டம் ஏன் பெயர் வந்தது அப்படின்னா, ஸ்ரீவைகுண்டம் பெருமாள் இறங்கி வர்றார். எதுக்கு இறங்கி வர்றாருன்னா, இந்த சோபுகன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான். அவன் வந்து பிரம்மாவடத்துல என்ன அடிக்கடி இது மாதிரி நடக்கும். பிரம்மாவடத்துலேருந்து வேதத்தை பிடிங்கிட்டு இந்த அசுரர்களை எடுத்துன்னு போயிடுவான். ஏன்னா வேதங்கள் இருந்தால் தானே நீ படைக்க முடியும், நாங்கள் தான் எல்லாமே படைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போயிடுவான். இது எப்பவுமே நடக்கிறது தான். இதனால பெருமாள் நிறைய அவதாரங்கள் எடுப்பார். அதில் இது ஒரு அவதாரம். வேத சாஸ்திரங்கள் அவன் திருடின்னு போயிட்டான். பிரம்மா உடனே பெருமாள் கிட்ட தானே ஓடி வந்தார், வந்து இது மாதிரி எடுத்துன்னு போயிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சோமுகனை அழிக்கிறதுக்காக அவதரிச்ச திவ்ய தேசம் அது. இந்த இடத்துல தான் பெருமாள் இறங்கி வந்து அந்த சோமுகனை அழித்து அந்த வேதங்கள் எல்லாம் மீட்டு கொடுத்தார் பிரம்மாவுக்கு. அதனாலதான் இதுக்கு ஸ்ரீவைகுண்டம் அப்படிங்கிற இந்த ஆச்சரியமான திருநாமம். இந்த திவ்யதேசம் இந்த பெருமாளுக்கு கள்ளபிரான் அப்படின்னு ஒரு ஆச்சரியமான திருநாமம் இருக்கு. இந்த கதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். என்னன்னா, இப்போ அந்த ஊர்ல ஒரு 4 திருடர்கள் இருந்தா, அதாவது ஸ்ரீவைகுண்டம் இந்த ஊர்ல காலதூசகன் அப்படின்னு ஒரு திருடன் இருந்தான். பெருமாளுக்கு ரொம்ப பக்தி ஜாஸ்தி அவனுக்கு. இந்த மாதிரி அவன் என்னெல்லாம் கொள்ளடிக்கிறானோ அதில் பாதி பெருமாள் கொடுத்துருவான். இது கமிஷன் கொடுக்குற மாதிரி இருக்குன்னு கேட்குறீங்களா? அது ஒரு பக்தி. அது அவர் நமக்கு செய்கிறோம், இதோ ஒரு பாவம், இந்த பாவத்தில் உனக்கும் பங்கு. பெருமாளுக்கு பாவத்தில் பங்கு கொடுக்க முடியுமா? ஆனால் எப்படி கொடுத்தாலும் பெருமாள் ஏற்றுப்பார்ல, அது அவரோடது தானே. இது எப்படி கொடுத்தாலும் அது அவரோடது தானே. அதனால் அவர் எடுத்துட்டார். அவர் அப்படியே பண்ணின்னு வந்தான். என்ன ஆச்சு ஒரு தடவை, ஏன்னா அந்த ஊர் பெருமாளுக்கு தர்மம் கொடுத்துருவான், அது மிச்சத்தை அவன் எடுத்துன்னு போய் சில தர்மங்கள் அவன் பண்ணிடுவான். இது பெருமாள் பக்தியாகவும் எடுத்து இவன் திருடனாகவும் இருந்தான், வேற வழி இல்லை. ராஜா ஒரு நாள் அவனை பிடிச்சிட்டார். இப்போ இந்த இடத்துல ராஜா போய் பிடிச்சுன்னு அவனுக்கு கேள்வி கேட்கும்போது பெருமாள் வந்து கல்வர் வடிவில் வந்து அவனை காப்பாற்றினார், அந்த திருடனை காப்பாற்றினார். ஏன்னா நீ அவரை கல்வன் நீ பிடிச்சின்னு போயிட்டா அதில் பாதி எனக்கு கொடுக்குறானே, இப்போ நானும் கல்வன் தானே அப்படின்னு பேச்சு வரும் இல்லையா. அதனால் இந்த இடத்துல கல்வராக இருந்து பெருமாள் வந்து இந்த இடத்துல எல்லாருக்கும் காட்சி கொடுத்தார். அந்த ராஜாவுக்கு காட்சி கொடுத்து தான தர்மங்களை செய்ய வைத்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆச்சரியமான திவ்ய தேசம் தான் இந்த இடத்துல கள்ளபிரான் அப்படிங்கிற திருநாமத்தோடு பெருமாள் எழுந்திருக்கிற இந்த ஸ்ரீவைகுண்டம் அப்படிங்கிற இந்த திவ்ய தேசம். இல்லை நம்மாழ்வார் ஆச்சரியமாக மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். ஆனால் ஆழ்வார்கள்லேயே திருமங்கை ஆழ்வார் தான், திருமங்கை ஆழ்வார் நம்மாழ்வார் தான் நிறைய திவ்ய தேசங்களுக்கு மங்களாசாசனம் பண்ணியிருக்கா. இங்கே வந்து பெருமாளுக்கு ஆண்டுக்கு 2 முறை சூரிய பகவான் வந்து நேரில் வந்து வருவார். அதாவது சூரிய பகவான் அந்த பெருமாளோட கர்ப்பகிரகம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல சூரியன் வந்து அப்படியே நேரில் வந்து படுவாராம். வருஷத்துக்கு 2 தடவை அது மாதிரி நடக்கும். நான் சொன்னேன் இல்லையா, 7 வாசங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வெளியில இருந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சூரிய பகவான் வந்து அப்படியே அந்த பெருமாளுக்கு அப்படியே அவரோட நெற்றில் வந்து விழுவார். அவ்வளோ ஆச்சரியமா ரொம்ப அழகா இருக்கும். அது வருஷத்துக்கு 2 முறை நடக்கும். அதனால இந்த பெருமாள் ரொம்ப விசேஷமான பெருமாள். இவர்
இந்த இடத்துல இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமோ, பொதுவாக ஆதிசேஷன் வந்து நின்றால் சென்றால் குடையா நின்றால் சிம்மாசனமாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஆழ்வார் சொல்லுவார் பாசுரத்தில். அது மாதிரி இந்த இடத்துல பெருமாள் வந்து ஆதிசேஷன் மேலே சைன திருக்கோலத்தில் இருப்பார் நிறைய திவ்ய தேசத்தில். ஆனால் இந்த திவ்ய தேசத்தில் நின்ற திருக்கோலம் இல்லையா, கள்ளபிரான் வந்து நின்ற திருக்கோலம். அதனால பெருமாள் என்ன பண்ணுவார், கொடையா இருக்காராம். அதாவது ஆதிசேஷன் கொடையா இருக்கக்கூடிய அற்புதமான இந்த திவ்ய தேசம். இந்த திவ்ய தேசத்துக்கு தான் ஆண்டாள் மங்களாசாசனம் செய்திருப்பல். ஏன்னா அந்த மணிக்கதவும் தாழ்த்தருவாய் அப்படிங்கிற மாதிரியான திவ்ய தேசம் தான் இது. அதற்கு மிகவும் பொருத்தமான திவ்ய தேசம் இந்த ஸ்ரீவைகுண்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதுதான் ஆண்டாள் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசம் இந்த பாசுரத்துக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி எதனா திவ்ய தேசம் இருந்து இந்த பாசுரத்துக்கு இருந்தால் அதையும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நாளை காலையில் 17வது பாசுரத்தோடு உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கவிதாக்க சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக.